ஹாய், ரொம்ப நாள் கழித்து யூடியூப்பில் ஒரு வீடியோ. ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு இன்ட்ரோவே எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இதுக்கு முன்னாடி பண்ணது மாதிரி இல்லாமல் நம்ம புதுசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்க்க ஆரம்பித்தேன். அந்த டைமில் தான் யோசித்து பார்த்தேன். உட்காந்து யோசித்தேன், படுத்து யோசித்தேன், நடந்து யோசித்தேன், குனிஞ்சு யோசித்தேன். எப்படி யோசித்து பார்த்தாலும் ஆனால் ஐடியா வரல, தூக்கம் தான் வந்துச்சு. ஸோ அதனால் எந்த இன்ட்ரோ போடலாம் அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்குமே, எப்படி நம்ம இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்குமே எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஏன் இந்த ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போடல அப்படின்றதுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராமை நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லை நம்மளை இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதா அப்படின்ற அளவுக்கு ஒரு இதுவாகிடுச்சு. இதில் விட்டுட்டு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாகவே மாறிடுச்சு. நம்ம நினைக்கிறது தான் எனக்கு ரீல்ஸாகவே வருது. ஸோ இதை பற்றி நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் என்னென்ன, நம்ம பிரச்சனையை ஒருத்தங்கிட்ட சொல்லும்போது தான் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது கிடைக்கும். இல்லை சொல்யூஷன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நமக்கு உள்ளே வச்சுட்டே இருக்காமல் அதை போய் வெளியே சொல்லும்போது நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்காக ஆண்டின்னு நம்ம போயிட்டு சொல்லுவேன். Seriously, what the fuck are you doing? நம்ம எதை இன்ஸ்டாகிராமில் பற்றி லைக் பண்ணுறோமோ இல்லை எதை அதிகமாக வாட்ச் பண்ணுறோமோ அது பொறுத்து தான் வரும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அப்படி நடந்த மாதிரியே அது என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இப்போ நான் இன்றைக்கி எனக்கு ஒரு டைப் ஆஃப் ரீல்ஸ் வந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போது அடுத்த நாளோ இல்லை அதுக்கு ஐ மீன் அந்த மூடு, அந்த சுச்சுவேஷன், நான் எப்படி இருக்கேன்னு ஏற்ற மாதிரி வீடியோ வருது. அது எப்படி? ஸோ அது மாதிரியான நான் பார்த்துட்டே இருக்கும்போது, ரேண்டமாக பார்க்கும்போது எனக்கு சில வர வீடியோஸ், நமக்கு ஏற்றபோல் இருக்கிற ரிலேட்டபிளாக இருக்கிற வீடியோஸ் பற்றி தான் நான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியதுக்கான ஒரு காரணம். ஸோ அது என்னென்ன வீடியோ அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய தொப்பை இருந்தாலும் ஃப்ளாட்ரிங்காக தெரியலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால். ஃபர்ஸ்ட்லி க்ளோஸ் ரவுண்ட் நெக் ப்ரிஃபர் பண்ணாமல் வீ நெக் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டிஷர்ட்ஸ் வாங்குறப்ப வீ நெக் டிஷர்ட்ஸ் மட்டும் வாங்குங்க. அதே மாதிரி ஷர்ட் போடுறப்ப காலர் ரொம்ப ஸ்டிஃபாக வச்சுக்காமல் எடுத்து விட்ருங்க. நீங்கள் எப்போ டிஷர்ட் ஆர் ஷர்ட் வாங்குறப்பையும் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்குங்க. ஸோ தட் அது பாடி ஹேக்கிங்காக உங்களோட டம்மியை டைட் பண்ணி இருக்காது. அண்ட் அதே மாதிரி டிஷர்ட்ஸ் போடுறப்போ பாக்ஸி ஃபிட்டில் போடுங்க. தேர்ட்லி நீங்கள் ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுறப்போ காட்டனா லினன் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். சிந்தட்டிக் ஆர் பாலிஸ்டர்லாம் சூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இதெல்லாம் உங்களை ரொம்ப குண்டா காட்டும். ஃபைனலி நீங்கள் ட்ரௌசர் சூஸ் பண்ணுறப்போ பேக்கி ஃபிட் போடாமல் கினோஸ் ஆர் டெய்லர் ஃபிட் போடுங்க. ஸோ ஃபிட்டட் பேண்ட்ஸ் அண்ட் லூஸ் ஷர்ட்ஸோட காம்பினேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் ரொம்ப அமேசிங்காக தெரிவிங்க. நார்மல் டைமை விட நம்ம எங்கேயாச்சும் இப்போது ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஃபோட்டோ எடுக்கும்போதோ அப்போ தான் வந்து நம்ம குண்டாயிட்டோமா, நம்ம வெயிட் போட்டோமா, அந்த மாதிரி ஃபீல் எல்லாமே எனக்கு வரும். ஸோ நம்மளால் ஜிம்முக்கு போய் வெயிட் குறைக்கணும் அப்படின்றத நான் தினமும் நினைப்பேன், ஆனால் பண்ண தான் முடியாது. ஸோ அதுக்காக நம்ம ஏன் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நமக்கு பிடிச்சதையும் நம்ம பண்ணணும். ஸோ இந்த அக்கா சொல்கிற மாதிரி நான் வந்து இனிமேல் வந்து பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்றத இருக்கேன். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட்டும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நைட் ஆனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல். எப்படின்னா நைட் ஆனால் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. நிறைய விஷயங்கள் வந்து நைட்டில் தான் யோசிக்கிறேன். சரி இப்போ இப்படி யோசிச்சுட்டே இருப்பேன்னா மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா சரி இனிமேல் நைட்டில் நம்ம ஏதாச்சும் நல்ல ஒரு நம்ம டைம் யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டைமில் தான் தூக்கம் வந்துடுது. ஸோ ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட உச்சத்தில் வளர்ந்தேன். இஃப் அட் ஆல் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு ஒரு முகம் இருந்தால் அது எந்து தான். ஓகேங்களா? ஸோ நான் அப்படி similar story for me also. ஓகே, அப்படி So I can identify with that because அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஒரு உங்களுக்கு இருந்துதா? என்ன சொல்றீங்க? I mean like see because உங்களை சுத்தி எல்லாரும் வந்து இன்ஜினியர் ஆறாங்க, டாக்டர் ஆறாங்க, இதாவது
நம்ம வந்து நம்ம இதுலயும் ஃபிட் ஆகல, அதுலயும் ஃபிட் ஆகல, இதுலயும் ஃபிட் ஆகல, அதுலயும் ஃபிட் ஆகல, நம்ம என்னதான் பண்ண போறோம், நம்மளுக்கு என்னது இந்த படிப்பு வரல, அந்த படிப்பு வரல, மேத்ஸ் வரல, how do you do, what do you do, right? Because ஒரு அளவுக்கு மேல you can't do anything, and nobody thinks of, see, இப்போ வந்து it's easy to look back and say, oh அதெல்லாம், but அப்போ அந்த situation இருக்கும்போது அது பயங்கர, you can make very inferior, make you feel like எக்ஸ்ட்ரீம்லி டிப்ரெஸ்ட். இங்க வந்து இங்க கிட்டத்தட்ட நீ உலகத்துக்கு வாழ லாய்க்கு இல்லாதவன்ற லெவலுக்கு வரைக்கும் கூட்டு போயிருக்காங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் செல்ஃப் லவ்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு சில சேஞ்சஸ் வந்து நம்மளுடைய கேரக்டரை நம்மள மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய கேரக்டர் இன்னொருத்தர் நானும் இப்படி தான்பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது ரொம்பவுமே நமக்கு வந்து ஒரு ஈஸியாக கனெக்டபுளாக இருக்கும். ஒரு நம்மள மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ அது மாதிரி தான் இந்த வீடியோவில் பேசும்போது அவ்வளோ கனெக்ட் ஆச்சு எனக்கு. ஸோ அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட நான் இல்லை நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீல் ஆகிருப்பேன். பட் எனக்கு கனெக்ட் ஆன வீடியோஸில் தான் நான் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி தான் நானும் இருந்தேன் ஒரு காலத்தில். இப்பயும் அப்பப்போ இருக்கேன். பட் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான வீடியோ. ஸோ ரொம்ப நாள் கழித்து பண்ணதில் ஒரு ஹாப்பினஸும் இந்த வீடியோ பண்ணதில் எனக்கு கிடச்சிது. ஸோ இன்னொரு மொக்கையான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, பாய்.